மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா. You ain't stopping me. Step aside, motherfucker. I said. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நண்பர்களே, தோழர்களே, நான் உங்கள் அண்ணன் சீமான் பேசுகிறேன். நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு திருநிதி தேவைப்படுது. உங்களால் முடிஞ்சது நம்மளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மீண்டும் மீண்டும் களத்தில் நின்று போராடலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. ஆமக்கறி கூட்டம், ஆம குஞ்சுங்க கூட்டம், மூக்கு நொண்டி பாய்ஸ் அப்படியே நம்ம இப்ராஹிம் அண்ணன் சொல்லியிருந்தார். மூக்கு நொண்டி பாய்ஸ் அவங்க இன்னிலேருந்து ஆம குஞ்சுங்க கிடையாது, மூக்கு நொண்டி பாய்ஸ். இந்த 3 மூக்கு நொண்டி பாய்ஸ் இருக்காங்கல்ல, சமீப காலமாக இந்த 3 மூக்கு நொண்டி பாய்ஸ் கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த 3 மூக்கு நொண்டி பாய்ஸ், அந்த 3 மூக்கு நொண்டி பாய்ஸ் யாருன்னா நம்ம சீமானு, சாட்டை துரைமுருகன், அப்புறம் இன்னொருத்தன் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த 3 பேரும் தான். இந்த 3 ஐயோக்கிய பயல்களும் இவனுங்க உழைச்சி சாப்பிடாம, இவனுங்க உழைச்சி கட்சிக்கு செலவு பண்ணாமல், ஏண்டா டேய் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, இருக்கா இல்லையாடா, போய் உழைச்சி சாப்பிட்றவன மூத்திரத்தை வாங்கி குடிங்கடா. ஏண்டா டேய் இதில் கேட்டால் யோக்கிய மாரி அக்கில் கையை இப்படி வச்சுக்கிட்டு நண்பர்களே தோழர்களே திருநிதி கொடுங்கன்னு நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏண்டா டேய் அவன் உழைச்சி சம்பாதிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட அப்படியே நொங்கு தின்ட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? என்னடா டேய் மூக்கு நொண்டி பாய்ஸ், நீங்கள் சரியில்லை பாய்ஸ், மூக்கு நொண்டி பாய்ஸ். சமீப காலமாக இப்போது இந்த 200 ரூபா ஊப்பீஸும் நம்ம சாட்டை துரைமுருகன் அவரும் மூக்குநொண்டி பாய்ஸ், சாட்டை துரைமுருகன் சொல்லக்கூடாது, மூக்குநொண்டி பாய்ஸ். மூக்குநொண்டி பாய்ஸும் சமீப காலமாக எந்த அளவுக்கு கேவலமாக அவதூறு பரப்பணுமோ அந்தளவுக்கு கேவலமாக அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க இந்த மூக்குநொண்டி பாய்ஸ். இந்த மூக்குநொண்டி பாய்ஸ் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு திருநிதி கேட்குறானுங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் எதுவுமே இருக்காதா? தெரியாமல் தான் நான் கேட்குறேன், இதில் எதுவுமே இருக்காதா? சோத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லையா? ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா என்னன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. கேட்டால் நாங்கள் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு ஷோ காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் இந்த அப்படியே உட்காந்த இடத்துல ஓட் சாப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இந்த இப்போ நேற்று இந்த விஷயத்தை பற்றி நம்ம அடுத்ததாக உள்ளே போவோம், நிறையா பேசுவோம். இந்த விஷயம் நிறையா இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நேற்றைய முன்தினம் அண்ணன் விஜய் அவர்கள் போன வருடம் எப்படி இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கும் விழாவில் இப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரோ அதே மாதிரி இப்போது நேற்றைய முன்தினம் மாமல்லபுரத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் இப்தார் நோன்பு திறக்கும் விழா. அண்ணன் விஜய் அவர்கள் நோன்பு திறந்து பச்சை தண்ணி கூட கொடுக்காம அந்த ஒரு நாள் நோன்பு இருந்து அண்ணன் விஜய் அவர்கள் நோன்பு திறந்துருக்காரு, கஞ்சி குடிச்சு அண்ணன் விஜய் அவர்கள் நோன்பு திறந்திருக்காரு. இந்த ஒரு இடத்துல ஏராளமான மக்கள்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அண்ணன் தொழுதாரு, எல்லாமே பண்ணார், நோன்பு திறந்தார், எல்லாருக்குமே வரவேற்பு கொடுத்தாரு. நேற்று ஒரு அவதூறு பரப்புற இந்த 200 ரூபா ஊப்பீஸு, இந்த மூக்கு நொண்டி பாய்ஸு, ஆம குஞ்சிங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான தரமான பதிலடியை கொடுத்துட்டாரு அண்ணன் விஜய் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று முன்தினம் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் மதவாத பிளவுவாத சக்திகளுக்கு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் யாரும் கூட்டணி போகிறது கிடையாது, கண்டிப்பாக அது கிடையாது. ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற இந்த ஒரு பிஜேபி கட்சிக்கு நாங்கள் யாருமே அடிப்பணிஞ்சு போகிறது கிடையாது, கூட்டணிகள் கிடையாது. நான் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இவர் போக மாட்டார் அப்படின்னு விஜய் அண்ணன் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை ஒன்று சொல்லிட்டாரு. நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்ன தான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான்
இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் வச்சுக்க போகிறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால் யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம் நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அந்த நியூஸ் சேனல், இந்த மூக்குநோண்டி வாய்ஸ் 200 ரூபா பீஸு எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து அவதூறு பரப்பி எந்த அளவுக்கு கொண்டுட்டு போனீங்கல்ல, ஸ்லீப்பர் ஷாட், அதாவது செருப்பால் அடித்த மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லிட்டார். நான் பிளவுவாத சக்திக்கு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு கட்சிக்கு என்றைக்குமே நான் கூட்டணி போகிறது கிடையாது. நான் முதல்ல விக்ரவாண்டி மாநாட்டில் சொன்னது தான் நான் இப்பயும் சொல்கிறேன். நம்மளோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ரிப்பீட் பண்ணுறாரு. அப்படி ரிப்பீட் பண்ணுற இருக்கிற ஒரு டைமில் அதில் என்டிஏ கூட்டணி, பிஜேபி கூட்டணி ரெண்டுமே ஒன்று தான், அதிமுகவோட கூட்டணி, இவங்க அது இதுன்னு எந்த அளவுக்கு இந்த மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த நியூஸ் சேனலாக இருக்கும், 200 ரூபா ஊபிஸ் இருக்கும், மூக்குநோண்டி பாய்ஸாக இருக்கட்டும், இந்த மூக்குநோண்டி பாய்ஸ் சமீப காலமாக 200 ரூபா ஊபிஸை விட இந்த மூக்குநோண்டி பாய்ஸில் 3 பேர்த்தில் ஒரு ஆள் வந்து சாட்டை துறமன். அவர் காலை தொட்டு கழுவி தான் நீ சோறு திங்கிடுமா? அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து சாட்டை துறமகன் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு. நிறைய பேர் அப்படி தான். அண்ணன் விஜய் அவர்களை பற்றி பேசாமல் இங்கே எவனுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. எந்த ஒரு அரசியல் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அண்ணன் விஜய் அவர்கள் காலை நக்கி கழுவி குடிக்காமல் தூக்கம் வராது போல் நம்ம மூக்குநோண்டி பாய்ஸில் ஒரு ஆள் சாட்டி துறமுருகனுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் 200 ஊபிஸோட இவர் தான் எந்த அளவுக்கு அவதூறு பரப்பணுமோ அந்த அளவுக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு, எந்த அளவுக்கு கேவலமாக சொல்லணுமோ, எந்த அளவுக்கு பச்சையாக சொல்லணுமோ, எந்த அளவுக்கு கொச்சையாக சொல்லணுமோ, இந்த கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா? ஏன்டா எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன், மூக்குநோண்டி பாய்ஸ், உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். மூக்குநோண்டி பாய்ஸ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்கள் மனசில் தோணாதா, மைண்டில் தோணாதா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க, எக்கச்சக்கமான அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த அவதூறு பரப்புறதுல மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் மேலும் நீங்கள் அவதூறு பரப்புனீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஆப்போசிட்டாகவே வந்து சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது எப்படி எதிர்வினையாகவே தான் அமையுது உங்களுக்கு. சரி, இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது, இப்போது +2 மாணவிக்கு ஒரு கொடூர சம்பவம் நடந்ததில்ல, அந்த கொடூர சம்பவத்தில் என்ன விஷயம் நடந்துக்குது அப்படின்னா, அந்த தூத்துக்குடி விளாத்து கிராமத்தில் +2 மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவம், பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம். அந்த குற்றவாளியை காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. இந்த அரெஸ்ட் பண்ண அந்த கைது பண்ண ஒருத்தன் அது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே 2020 ஒரு வயதான மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனவன் தான் மறுபடியும் இந்த பெண்ணை, இந்த குழந்தைய +2 மாணவியை ரேப் பண்ணி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் இந்த வெக்கங்கட்ட ஸ்டாலின் அரசு, திருட்டு திமுக அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்படி வந்து 2026 பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒருத்தனை மறுபடியும் இந்த பொண்ணு வந்து கொண்டு போயிருக்கேன், எப்படி அவன் வெளியே வந்திருப்பான் அப்படிங்கிற என்னோட முதல் கேள்வி. அவன் எப்படி இந்த விஷயத்த பண்ண விட்டீங்க, எப்படி இவ்வளோ நாளே வெளியே தெரிஞ்சுட்டு இருந்தான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காவல்துறை கை கட்டி நின்றுக்கிட்டு இருந்ததா அப்படிங்கிறது என்னோட 2வது பாயிண்ட்டு. இப்படிலாம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மூக்குநோண்டி பாய்ஸ் இருக்கிறானுங்கள,
மூக்குநொண்டி பாய்ஸ் மட்டும் கிடையாது, இந்த 200 ஊபிஸை விட இந்த மூக்குநொண்டி பாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவதூறு பரவணுமோ அந்த அளவுக்கு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க இந்த மூக்குநொண்டி பாய்ஸ் வந்து பரப்பிட்டு இருக்கிறானுங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலையில் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவாக செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் விஜய் அவர்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குதே தவிர்த்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், இந்த மது, கஞ்சா, ட்ரக்ஸு, அமீனு, எல்லாமே ஏகப்பட்ட விஷயம் இந்த ஆட்சியில் இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விளாத்தி குல பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இங்கே நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நீ என்ன வேணாலும் விஜயன் அவர்களை பற்றி நீ அவதூறு பரப்பிக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ. இப்போ ஒரு பிரச்சனையை உனக்கு கிளப்பிட்டு இருக்கிறானுங்களே, கரூரில் 41 பேர் இறந்தாங்கல்ல, நம்ம சவுக்கு சங்கரனை. எனக்கு நம்ம சவுக்கு சங்கரனை வந்து பிஜேபிக்கு வந்து கொத்தடிமை ஆகிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சவுக்கு சங்கரனை இதுக்கு முன்னாடி நான் அவர் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன், அவர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிருந்தோம். இப்போது பிஜேபிக்கு ஒரு கொத்தடிமை ஆகிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க, நான் அப்படி தான் என்னோடய சைட்லேருந்து நான் அப்படி நினைக்கிறேன். சவுக்கு சங்கரன் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரோன் கேமரா ஷூட் ஒன்று இருந்திருக்குது. அண்ணன் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் 41 பேர் இறந்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல ஜனநாயகன் ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்களாம். இது என்ன இது சிபிஐயில் அந்த ஒரு இது வந்திருக்குதான், அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், 200 பீஸாக இருக்கட்டும், மூக்குநொண்டி பாய்ஸாக இருக்கட்டும், அண்ணன் சவுக்கு சங்கராக இருக்கட்டும். இது முற்றிலும் பொய். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது முற்றிலும் பொய் தான். பொய். இது முற்றிலும் பொய், சத்தியமாக பொய் தான். இது தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரூமை கிளப்பிட்டு இருக்கானுங்க. இந்த திருச்செங்கோட்டில் ஐஆர்எஸ் அண்ணன் அவர்கள் வந்து பூஸ்ட் டப்பா கொடுத்ததா இருக்கட்டும், இந்த பாத்திரங்கள் கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மருத்துவ முகாம் நடந்தபோது பூஸ்ட் டப்பா கொடுத்ததா இருக்கட்டும், இந்த பாத்திரங்கள் கொடுத்ததா இருக்கட்டும், அப்போ வந்து மக்கள் நலன் கருதி அண்ணன் ஐஆர்எஸ் அண்ணன் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததை எப்போயோ நடந்த ஒரு விஷயத்த இப்போ எடுத்து ரூமர் கிளப்பிட்டு இருக்கானுங்க இந்த டிஎம்கே 200 ஊபிஸு. இந்த 200 ஊபிஸு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீங்கள் மறுபடியும் இந்த மூக்குநொண்டி பாய்ஸாக இருக்கட்டும், இந்த டிஎம்கே கொத்தடிமைகளாக இருக்கட்டும், இந்த 200 ஊபிஸாக இருக்கட்டும், ஏண்டா நாய்ங்களா, சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் காலை கழுவி அவரோட உழைப்பு அவரை பற்றி பேசாமல் இருக்கவங்களால முடியலடா. ஏண்டா நாய்ங்களா, அவரை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோத்துக்கு லாட் அடிக்கணும்டா. ஏண்டா ஒவ்வொருத்தரும் அண்ணன் விஜய் அவர்கள் பற்றி மட்டும்தான்டா பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லைடா. சோத்தை தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது கீய தின்றீங்களாடா? சோத்தை தான் திங்கிறீங்களா வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா? ஏன்டா டே, அவரோட காலை கழுவி தான் நீங்கள் வந்து சோத்தை திங்கணும்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம், ஏன்டா உங்கள் ஃபேமிலிக்கெலாம் உங்களை பற்றி என்னடா நினைப்பாங்க? அவரே பற்றி அவதூறு பரப்பிட்டீங்களே என்னடா நினைப்பாங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணன், தம்பி, அக்கா, மாமா, புருஷன், பொண்டாட்டி என்னடா நினைப்பாங்க? ஒருத்தரை பற்றி நீங்கள் அவதூறு பரப்பி தான் ஒரு சோறு தின்னுட்டு இருக்கீங்களா? அது சோறு இல்லைடா, அது வேற ஏதோ தான்டா, அது சோறு கிடையாதுடா. சின்ன பையன் ஒரு சின்ன பையன் முந்திரம்னு நினைக்கிறேன், முந்தினே எனக்கு சரியாக தெரியல. ஒரு சின்ன பையன் அவ்வளோ கேள்வி கேட்குறான், உங்களால் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, ரேப் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அமீன் கஞ்சா போத அது இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. உங்களால் இதுக்கு பதில் சொல்ல முடியல, உடனே தூக்கிட்டு வந்துடுறது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு. ஆனால் விஜய் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இன்னும் ஏன் வெளியே வரல, இன்னும் ஏன் வந்து மக்களை சந்திக்கல, ஏன் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை, அது இது அப்படி இப்படி ஏன் வேட்பாளர் அறிவிக்கல, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவதூறு பரப்பிட்டீங்க. வருவார், வெளியே வரும்போது ரிஃப்ளெக்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த வாரம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதா அண்ணன் விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அரசல் புரசலாக ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வாரம் அநேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஆமக்கறி கிடையாது, மூக்குநொண்டி பாய்ஸ், இந்த மூக்குநொண்டி பாய்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த 200 ஊபிஸுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் இங்கே நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். எவன் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்று தான். தேவையில்லாமல் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி நீ அவதூறு பரப்பிங்க அப்படின்னா நம்ம வேர்ச்சுவல் வாரிஸ் இறங்கி தான் இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இறங்கி அடித்தாங்கன்னா வச்சுக்கோ, தாங்க மாட்டீங்க. நான் மறுபடியும் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒன்று தான், அறியாமை அகற்றப்பட வேண்டும். அண்ணன் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிங்க. 2026 தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது, தேர்தல் எப்போ நடக்க போகிறது அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விரல் ஓட்டை வச்சுக்கிட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக எல்லா மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
களம் சூடு பிடித்து கொண்டு இருக்கிறது. களம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், களம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போயும் களம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை பாருங்கள். நிச்சயமாக 2026 நம்ம தான் அண்ணன் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் அரியணையில் நம்ம ஏற்றுறோம். இது கண்டிப்பாக நடக்க போகுது. 2026 களம் நம்ம கையில் தான் இருக்குது. இறங்கி ஆடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தான் ஜெயிக்கிறோம் 2026. ஃபர்தராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அரசியல் உண்மைகள், தாவைக்கவை சார்ந்த இன்னும் பல புதிய விஷயங்கள் நிறையா வீடியோவாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய வீடியோக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய வீடியோ இதுக்கு மேலே வந்து சேரும். உங்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தா நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக எல்லாரும் விஜய் அண்ணனுக்கு வாக்களிச்சிருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.